ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நார்மல் பன்னை வச்சு இன்றைக்கி நான் ஒரு புட்டிங் பண்ணியிருந்தேங்க. அது வந்து அவுட்புட் ரொம்ப நல்லா வந்திருந்தது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. பட் அதில் நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணி இந்த புட்டிங் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டான்னு நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து இந்த நார்மல் பன்னை மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி பிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் முட்டை 3 முட்டை, 4 முட்டை யூஸ் பண்ணல, 3 முட்டையை உடச்சி அதில் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸு அதில் ஒரு 2 மூடி போட்டேன். அதுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் நல்லா அடித்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சு அதில் வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அதில் போட்டுட்டு பாகு மாதிரி அதை நல்லா திக்காக ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுவும் ப்ரௌன் கலர் வந்துச்சு. அப்போது அந்த சர்க்கரை பாகுவை வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம புட்டிங் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா இந்த மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் அதில் ஊற்றிடணும். ஊற்றுனதுக்கப்புறமா இட்லி பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கீழே ஏதாவது ஒரு லிட்டு மாதிரி வச்சுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம புட்டிங் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தையும் வச்சு மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா அது ஏதாவது ஒரு கத்தியோ இல்லை ஏதாவது ஒரு குச்சியோ வச்சு குத்தி எடுத்து பாருங்கள். நான் ஸ்பூன் வச்சு பார்த்தேன், நல்லா வெந்திருந்தது. அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு எந்த பிளேட்டில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து வச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆற வச்சிடணும். க்ளீனாக நல்லா ஒரு 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 10 நிமிஷம் நல்லாவே ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க, அதாவது கவுத்திக்கோங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வீடியோவில் காமிச்சிருப்பேன். கவுத்திட்டு அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் நல்லா தாங்க இருந்தது. ஆனால் அதில் வந்து என்ன நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, அந்த பாகு காய்ச்சினேன்ல அது வந்து எனக்கு பிடிக்கல. அந்த டேஸ்ட்டு வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாகெல்லாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி புட்டிங்கெல்லாம் நல்லா வந்துச்சுது. பார்க்குறப்ப நல்லா ஃப்ளஃபியாக வந்து நல்லா இருந்துச்சா, நம்மளும் கேக்கில் பண்ணிட்டப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் மாற்றி எடுத்து வச்சு என் பொண்ணுங்கிட்டலாம் காமிச்சோடனே, மாமா சூப்பர் மாமா, நல்லா கலராக இருக்குமாமா, நல்லா இருக்குமா, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. சரி ஓகே, கட் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணுறதுக்கு வச்சேன். அதுக்குள்ளே அவங்க ஜெம்ஸ் மிட்டாய் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் வச்சு நான் டெக்கரேட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் டெக்கரேட் பண்ணாங்க. சரி ஓகேன்னு கட் பண்ணி ஒரு பீஸ் எடுத்து வாயில் வச்சா இந்த மேலே இந்த சக்கரை பாகு இருக்கு இல்லைங்களா, அதோட டேஸ்ட் மட்டும் நல்லா இல்லை. அப்புறம் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு இந்த சக்கரை பாகு வந்து இப்படி மேலே அப்படியே கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டேன். நான் அதையும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், எண்டில் வரும். கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்தது. அது என்ன டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா வந்து இந்த சீம்பால் இருக்கு இல்லைங்க, அந்த டேஸ்ட்டில் வரும். பட் நல்லா இருந்தது. ஆனால் அந்த சக்கரை பாகு மட்டும் ஆட் பண்ண வேண்டாம். மிக்சியில் அடித்து டைரெக்டாக நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு 20 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டு டீசெண்டாக நல்லா இருக்குது. பட் இந்த சக்கரை பாகு தான் கொஞ்சம் கெடுத்துருச்சு. மற்றபடி கேக் ரொம்ப நல்லா இருந்தது, மிச்சம் இல்லாமல் காலி ஆகிடுச்சு. அந்த மேலே இருக்கிற சக்கரை பாகு மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன் நான். மற்றபடி கேக்கு நல்லா வந்திருந்தது, எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சீம்பால் மாதிரி பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன், அது நல்லா இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.